ஹலோ ஆல், வணக்கம். வெல்கம் டு நம்ம அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சில பேருக்கு, முக்கியமாக சின்ன பசங்களுக்கு கத்திரிக்காய்னாலே கொஞ்சம் பிடிக்காது, அது கொஞ்சம் குழக்குழன்னு இருக்குங்கிறதுனால. பட் இந்த மாதிரி நல்ல ரோஸ்ட்டாக பண்ணி கொடுங்க, டெஃபினட்டாக வெறுமனே சாப்பிட்டுடுவாங்க. அண்ட் நான் வறுத்தரைச்சி ஸ்டஃப் பண்ணி வெங்காயம் கட் பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப சிம்பிளான வெர்ஷன், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல், அப்போ தான் வெந்து வரும்போது உங்களுக்கு குழையாமல் வரும். இதை கட் பண்ண தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். ஸோ கடாய் ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை கரெக்டாக வரும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு இது 2 மட்டும்தான். இது பொரிஞ்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுடலாம். சிம் பண்ணிவிட்டு போடுங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தெளிக்கும். இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறோம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம மூடி வைக்கும்போது தண்ணி விட்டுக்கும் இல்லையா, அந்த தண்ணியிலே அது வெந்துடும். ஸோ கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுப்போம். இதை நல்லா 3/4 பாகம் வேகிற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ இதை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா இது 3/4 பாகத்துக்கு வெந்துடுத்து. ஆல்மோஸ்ட் வெந்தாச்சு. இப்போ நம்ம காரப்பொடியெலாம் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதே 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த காய் ஆல்மோஸ்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பொடி சேர்க்கறதுனால இந்த பொடியோட ஆக்சுவல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கட்டும். மறுபடியும் அந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சுப்போம் ஒரு 2 நிமிஷம். ஸோ இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகிருக்கும். பொடியோட பச்சை வாசனையும் போய் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுனால நல்லா யூனிஃபார்மாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போது இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி பொடி சேர்த்து இறக்க போகிறேன். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அந்த கத்திரிக்காய் ஃப்ரை வேறு லெவலில் இருக்கும். இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, தனியா, வரமிளகா, கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் புளி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் இந்த கறிப்பொடியோட ரெசிபி நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இந்த கறிப்பொடி இல்லைன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்குறோம் இல்லையா, அதே கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி இல்லைனா கரம் மசாலா இது ஆப்ஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிடுங்க. அண்ட் நான் இதை இன்றைக்கி வத்தக்குழம்போடு சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கேன். வத்தக்குழம்போட ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடியாக எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கத்திரிக்காய் கறியும் வத்தக்குழம்பும் 2ம் பயங்கரமான காம்பினேஷன். உனக்கு நீயா எனக்கு நானான்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.